சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்திற்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரே ஒரு அறிகுறி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அறிகுறி இருந்தாலே போதும், நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்களை உங்கள் குலதெய்வத்திற்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத. நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வத்தை வணங்குற குலமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உங்க தெருவுலயே உங்களுடைய பங்காளிகள் அனைவருமே ஒரே குலதெய்வத்த தான் வணங்குவாங்க. ஆனா, அந்த குலதெய்வத்திற்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த ஒரு அறிகுறி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நெறைய பேரோட வாழ்க்கையிலயும் இன்றுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு அறிகுறி தான். ஒருத்தர் ரொம்ப இருட்டுல, அதாவது நம்ம இப்ப பொது போக்குவரத்த பயன்படுத்தும்போது பஸ் அண்டு ட்ரெயின் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ரொம்பவே ஒரு பாதுகாப்போட நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் நம்ம தனியாக காரில் போகும்போது, அதுவும் நடுராத்திரி போகும்போது, முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. இது என்னடா கரெக்டான இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்கோமா, இல்லை தப்பான இடமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு குழப்பம்லாம் வரும். அப்போ கடவுளே எனக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது, திடீர்னு ஒருத்தருக்கு முருகன் குலதெய்வம் அப்படின்னா, "யாம் இருக்க பயமேன்" அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கள் தோன்றுவது, நமக்கு முன்னாடி போற வண்டியில அந்த முருகன் படம் தெரிவது, அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, போவாங்க. ஆனா எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னே தெரியலையே அப்படிங்கிறப்ப, திடீர்னு ஒருத்தர் மட்டும் அந்த போயிட்டுருப்பாங்க. "ஏங்க நாங்க போற ஏரியா கரெக்டாங்க?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கரெக்டான வழி சொல்லுவாங்க. "இல்லப்பா இந்த பக்கம் நீ போனீன்னா தப்பா போயிரும். அதற்கு பிறகு நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுப்போம்." இன்னுமே பார்த்தீங்கன்னா, இது ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் தான். குலதெய்வ கோவிலுக்கு கார்ல போயிட்டுருக்கும்போது, நடுராத்திரி அன்டைம் அப்படிங்கிறதுனால பாதைய விட்டுட்டாரு. பகல்ல போனா அவருக்கு கரெக்டான பாதை தெரிஞ்சிருக்கும். நடுராத்திரி அப்படிங்கிறதுனால பாதைய விட்டுட்டு வேற வழி பக்கமா போயிட்டுருந்தாரு. அப்ப கோவில்லேருந்து உள்ள நிர்வாகிகள் ஃபோன் அடிக்கிறாங்க. "ஏங்க காலைல பூஜைக்கு வரேன்னு சொன்னீங்களே, எங்க வரீங்க?" "இல்லங்க நாங்க வந்துட்டு தான் இருந்தோம். எந்த பக்கம்னு எங்களுக்கு தெரியல. உங்களோட லைவ் லொகேஷன் அனுப்புங்க. நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்னு நான் பார்த்து சொல்றேன்." அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் லொகேஷன் அனுப்பி, "இல்ல இந்த பக்கம் நீங்க போயிருக்கக்கூடாது. நீங்க திருப்பி ரிட்டர்ன் வாங்க." அப்படின்னு சொல்லி சரியான வழியை அவர்களுக்கு காமிச்சு குடுக்குறது. அவங்க கோயிலுக்கு போனோனே அவரே சொல்றாராம், "என்னன்னு தெரியலங்க. நாங்க எப்போதும் யாருக்குமே இந்த அளவுக்கு நாங்க ஃபோன் பண்ணி கேட்க மாட்டோம். என்ன காலைல பூஜைக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? அப்படிலாம் நாங்க கேட்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு மட்டும் கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஃபோன் அடிச்சேன். எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க." ஐய்யய்யோ! நீங்க வேற. நான் வேற ஏதோ ஒரு பாதையில போக வேண்டியதா இருந்துச்சு. நீங்க ஃபோன் அடிக்கவும் தான் நான் வந்து கரெக்டான பாதையிலேயே நான் வந்தேன். ரொம்ப நன்றி. இது மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து தன்னோட ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸில பயணிக்கும்போது, நைட்டு அன்டைம் இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு பய உணர்வு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல் வழியா அவரோட குலதெய்வம் கருப்புசாமி துணை அப்படின்னு அவங்க ஒரு கார் மேல எழுதி, அந்த காரும் அந்த பஸ்ஸுக்கு கூடயே வந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. நம்ம குலதெய்வம் கருப்புசாமி நம்ம கூடயே வராங்க அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நம்ம இந்த நேரத்துல குலதெய்வத்தை எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனா, நமக்கு அல்லும் பகலும் நம்ம கூடயே இருந்து, நம்ம தாய் தெய்வமா, நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்ம குலதெய்வம். அதேபோல நம்ம குழந்தைகள் விஷயத்துலயும் சரி. சின்ன குழந்தை திடீர்னு ரொம்ப அழுகுது. ஏதாவது ஒரு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போகும்போது திடீர்னு அழுவும். ஏன் அழுவுதுன்னே தெரியல. அப்ப அங்க உள்ள பெரியவர்கள், "இல்லம்மா இத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த நீவி விடுறதா இருக்கட்டும், இல்ல வயிறு வலின்னு சொல்லி வயிறு தட்டி விடுறதா இருக்கட்டும். இது போன்ற விஷயங்கள நம்ம யார்ட்டயும் உதவி கூட கேட்க மாட்டோம். ஆனா தன்னால வந்து செஞ்சு குடுப்பாங்க. இது அனைத்துமே உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கின்றது. குலதெய்வத்திற்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. திக்கற்று நாம் நிற்கும்போது ஒரு ஒளிவிளக்காய் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கின்றது. ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு உதவுகின்றது அப்படின்னா, குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து குலதெய்வ பூஜை செய்தவர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல ஒருத்தர் குறிப்பிட்டது தான். மேல நீங்களே படிச்சு பார்த்தா கூட தெரியும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் குலதெய்வத்திற்கு இனிப்புலாம் வச்சு வழிபாடு செய்வேன். திடீர்னு எனக்கு காய்ச்சல் வந்ததுனால இந்த பௌர்ணமி என்னால வழிபாடு செய்ய முடியல. ஆனா திடீர்னு ஒரு அம்மா
குழந்தையும் என்கிட்ட பிஸ்கட்டும், சாக்லேட்டும் அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போனாங்க. அவங்க குடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இப்படி "உன்னால முடியலன்னா என்ன? நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றதா இருக்கட்டும், நமக்காக ஒவ்வொரு இடத்துலயும் நமக்காக நிக்கக்கூடிய ஒரு உயிர் தெய்வமாகவே நம்ம குலதெய்வம் இருக்கு. நம்ம தாயைப் போல ஒவ்வொரு நொடியும் நமக்காக நிற்கக்கூடிய தெய்வம் தான் நம்ம குலதெய்வம். உங்க வாழ்க்கையிலயும் இது போன்ற நிகழ்வுகள் பல வகைகள்ல ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அப்படி உங்க வாழ்க்கையிலும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னாலே, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்திற்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத. இது போன்ற நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருந்தா, அதையும் எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கின்றது அப்படின்னு நீங்க முழு மனதோட நம்புனீங்க அப்படின்னா மட்டும், ஓம் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.